நீஹாவ் பட்டூஸ். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு புதுசாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இது ஒரு 2 பார்ட்டோ 3 பார்ட்டோ வருதான்னு தெரியல. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நம்ம ஜேக்கு போடுறோம். இது ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் நம்ம இங்கேயாம்மா தங்க போகிறோம் அப்படின்னா, ஆமாம் இப்போ என்ன அம்மா இங்கே மாலே இல்லைம்மா. ஆமாம் இப்போ என்னம்மா கேஃபாச்சும் இருக்குமாம்மா? இல்லைம்மா. நெட்ஒர்க்காச்சும் கிடைக்குமாம்மா? இருக்காதும்மா. வேறு என்னம்மா கிடைக்கும்? நல்ல பீப்புள்ஸ் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. சரியா? அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத பாரு. வேறு வேலையே இல்லைம்மா உங்களுக்கு. இப்போ பார்த்தாலும் ஹியூமன்ஸ் கூட பேச சொல்கிறீங்க. நீயும் ஒரு ஹியூமன் தான், நீ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா காரில் வந்துட்டுருக்குறீங்க. எங்கே வரீங்கன்னா வந்து உங்கள் மாமாவோட மேரேஜ்க்கு, அதாவது உங்கள் அத்தை பையனோட மேரேஜ்க்கு வரீங்க. உங்கள் அம்மா வீட்டு சைடு ஃபுல்லாக வந்து கிராமம், இந்த பட்டிக்காடு தான். தெரியாமல் உங்கள் அம்மாவை மட்டும் வந்து மேரேஜ் பண்ணி சிட்டிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. மிச்சி எல்லாருமே அங்கே தான் மேரேஜ் பண்ணி உள்ளூர்லேயே இருந்துக்கிறாங்க. அதே உங்கள் சொந்த ஊர்லேயே இருந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் மேரேஜ், உங்கள் மாமாவுக்கு உங்கள் அத்தை பையன் தான் ஃபஸ்ட்டு மேரேஜ். ஸோ அதுக்காக நீங்கள் வரீங்க. அப்படியே பார்க்குறீங்க வெளியே, அப்படியே நல்லாவே இல்லை, உங்களுக்கு பிடிக்கல அந்த ஏரியா. உங்களுக்கு ஃபோன் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. அந்த மாதிரி கேஸ் நீங்கள். உங்களுக்கு 22 இயர்ஸ் ஆகுது, உங்கள் மாமாவுக்கு வந்து 30 வயசு ஆகுது. ஸோ ஸ்டோரியில் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. நீங்கள் அவர் இறங்குறீங்க. இறங்கினோடனே இந்த இடமே ஏமா இப்படி இருக்குது, வாயை மூடுறி, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா, ஓகே கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வந்துட்டுருக்கிறீங்க. அப்போ டிராக்டரில் யாரோ போகிறாங்க சைடில். அவங்க போகும்போது அந்த டிராக்டர் வீலில் இருக்க அந்த சேரு வந்து உங்கள் காலில், உங்கள் ஒயிட் ஷூ உங்கள் ஒயிட் பேண்ட் எல்லாம் புதுசாக நீங்கள் பிராண்டாக தான் போடுவீங்களா, அது மேலே பட்டுருச்சு. ஓ நோ 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 நீங்கள் கத்திட்டே இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. உங்கள் அம்மா இதுக்கடி கத்துறமா, மாமா என் ஷூ தான் கழுவிக்கலாம் வா அப்படின்னா, அம்மா இந்த ஷூக்காக தான்மா இந்த கிராமமே நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா வந்து இங்கே நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா என்ன சொல்லிப்பாங்கன்னா, அந்த பிராண்ட் நியூ ஷூ நான் உனக்கு வாங்கி தரேன், நீ எப்போ வருவியா அப்படி கேட்டால், நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க. புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கு மேட்சாக வந்து ஷூக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பிராண்ட் நியூ ஷூ அதுவும் நல்லா ஒயிட்டாக நல்லா காஸ்ட்லியான ஷூ அது அங்கே வந்தோடனே சேராக்கியாச்சா. ஆக்குனோடனே நமக்கு பிடிக்கும் ஒரு மாதிரி அம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூட. அப்புறமா அங்கே இறங்குறீங்க. அப்புறமா அதோட பெரிய குடும்பம் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. இன்னொன்னே உங்கள் கசின்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த உள்ளூர்லேயே இருக்காங்களா. ஸோ அவங்க படிச்சுட்டு பக்கத்து ஊர்லேயே படிச்சுட்டு அங்கேயே தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க நல்லாவே தெரியும். நீங்கள் தான் வந்து மோஸ்ட்டாக வரமாட்டீங்க, மற்றபடிக்கு கால்லலாம் பேசுவாங்க அவங்க. உங்கள் இதில் உங்கள் வீட்டில், அந்த வீட்டில் எப்படின்னா வந்து மொட்டை மாடியில் நின்று பேசினோன்னா வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கும் சிக்னல். அவங்க வந்துட்டு அப்புறமா எல்லோரும் வந்துட்டு பேசுகிறாங்க. இப்போ உங்கள் கசின்ஸ்லாம் வந்துட்டு ஒயனக்கா தான். அப்புறமா அவங்கள பார்த்துக்கிட்டு யார் அது இரிட்டேட்டிங் ஃபெல்லோ அப்படின்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அந்த டிராக்டரில் போனது யாருன்ட்டு. அது ஜேகே அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜேகேவா வீட்டு வேலைக்காரனா இப்படி தான் போவாங்களா? பெரியவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி தான் சகதியாக்கிறதா அப்படின்னா, வேலைக்காரவங்களா? ஆமாம் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து ஜேகே வந்து லக்கேஜ்லாம் தூக்கிட்டு இருப்போம். லக்கேஜெல்லாம் சரி, வேலைக்காரனுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னா, வேலைக்காரன்லாம் இல்லை, அவன் தான் மாப்பிள்ளை, ஜேகே மாமா. நாங்கள் சும்மா ஜேகேன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மாமான்னு சொல்லுவோம் நீங்கள் எல்லாருமே. சரியா? உனக்கும் மாமா தான், எனக்கும் மாமா தான் சொல்லிட்டு உங்கள் சித்தி பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. மாமாவா? யார் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டே இருக்கிறீங்க. அவன் அப்போ ஜேகே வந்துட்டு எல்லாம் கேட்குது, மெதுவாக பேசு அப்படின்னு சொன்னோன்னே, இவனுக்கு இப்படி இங்கே இருக்கவங்க இவ்வளோ காது கேட்குது அப்படின்னா, இங்கே இருக்கவங்களாம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்றை மாதிரி அப்படின்னு சொல்லி ஜேகே பேசிட்டு போகிறாங்க. ஓ மை காட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ ஒரு சின்ன விஷயத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கும் அவனுக்கும் வந்து ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் காலையில் என்ன செய்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்களோட இடம் இருக்கும். அதாவது ஜேகேயோட இடம் ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு பின்னாடி தான். ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உங்கள் அம்மா வந்து சரி எந்திரி பல்லு விளக்கு அப்படின்னு சொன்னால், பல்லு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு விளக்கணும்? 6 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. மாமா 6 மணிக்கெல்லாம் எவன்மா எந்திரிப்பான்? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நான் காலேஜுக்கு 8 மணிக்கு தான்மா எந்திரிப்பேன், 10 மணி காலேஜுக்கு. அதுவே ரொம்ப வேகமாக எந்திரிப்பேம்மா. ஏம்மா அப்படி பண்ணுறீங்கம்மா?
ஒயன் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒயன். இங்கே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க என் வளர்ப்பு பற்றி? மா உன் வளர்ப்பு போய் குப்பத்தட்டில் போய் போடுமா, வளர்ப்பான் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. லூஸ் மாதிரி பேசாத. மாமா சீக்கிரமாக பல்லு விளக்கிட்டு வா அப்படின்னா, இப்போ நீ இதில் பல்லு விளக்க போறியா இல்லை கீழேருந்து வேப்பங்குச்சி பிடிச்சிட்டு வருவா அப்படின்னா, வேப்பங்குச்சியா எதுக்கு? பல்லு விளக்க தாண்டி. இங்கே இருக்கவங்க பாதி பேர் அதில் தான் விளக்குவாங்க. நானும் அதில் போய் விளக்கிட்டு வந்தேன் காலையில். ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசுல நான் விளக்குறேன் தெரியுமா. உங்கள் சிட்டியில் ஒன்றும் இருக்க வதாங்களாம். சும்மா குறை சொல்லிட்டே கதைங்க, ஒன்றும் இல்லை. நைட்டு ரீல்ஸுக்கு பிடியும் பார்க்க முடியல, தூக்கமே வராமல் இருந்துச்சு. ஒரு ஏசி இல்லை, ஃபேன் எதுக்கு சுற்றுதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கிறீங்க. அப்புறமா என்ன செய்யுது, காலையில் இருந்துச்சு பல்லு விளக்கி குளிச்சுட்டு கிளம்பி வெளியே வரீங்க. ஃபீல்டு, அதாவது அந்த விவசாய ஃபீல்டில் வந்து உங்கள் ஃபேமிலியே உட்காந்து அங்கே நெல் என்ன செய்யுது, நெல் நாற்று நட்டு வைக்கிறாங்க. உங்கள் அம்மாவை கூப்பிட்றீங்க. அப்புறமா உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி பண்ணிட்டுக்கிற, வாடி ஹெல்ப் பண்ணுறீங்களக்கும். அம்மா நான் என்னம்மா பண்ணேன், சகதியாக இருக்குமா. மாமா எனக்கும் சகதிக்கும் ஆகாதுல்லம்மா, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க. இங்கே பாரு, இங்கே இருக்கவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேறம்மா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிறதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் இனி ஷூவை போட்டுக்கிட்டி வந்திருக்க வயலுக்குள்ளே அப்படின்னு பேசி உங்கள் அம்மா திட்டுறாங்க. அம்மா ஷூ தானம்மா சேராயிருமா என் கால் அப்படின்னா, இங்கே சாமிடி இங்கே இருக்க நிலம்லாம் இப்படிலாம் ஷூவை போட்டு வராது, கிளம்பு. உங்கள் பாட்டி பச்சுன்னா கத்திரும். அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன், இதுக்குமா இங்கே இந்த வெயிலில் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே போகிறீங்க. அப்படி தான் ஜேகே வந்துட்டு இருப்பான். என்னப்பா பொண்ணே என்ன பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா, திருப்பியும் அண்ணாயிங்க இருக்கும் ஃபேஸை பார்க்க. அப்படின்னா இப்படி சொல்லாமல் வயனு, உன் முறப்பையன் நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? முறப்பையன் வேறு வேலை இல்லை எனக்கு. நல்ல வேலை என் தையில் வந்து ஒன்று கட்டி வைக்காமல் போயிட்டாங்க, வேறு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. சே, நான் முன்னாடியே ஒன்றை பார்த்துருந்தேன்னா அந்த பொண்ணுக்கு நான் ஓகேவே சொல்லியிருக்க மாட்டேன், ஒன்றவே நான் கட்டியிருப்பேன் தெரியுமா. என்ன செய்ய, எங்கள் அத்தை மூஞ்சிலே காமிக்கல உனைய, என் மூஞ்சிலே உனைய காமிக்காமே வச்சு வளர்த்துருச்சு. என்னத்தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து பேசிட்டோம். சரி கோவப்படுத்தாத, கிளம்பு. ஷூ போட்டு வராத வயலுக்குள்ளே, பாட்டி பார்த்தானா திட்டுவாங்க, ஒழுங்கு கிளம்பிடு, இல்லைன்னா வயல் பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு ஜேகே பேசிட்டே போகிறோம். இந்த வெயிலில் வேறு நீங்கள் வேலை வேறு செய்கிறீங்க, வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போகிறோம். அப்புறமா மறுநாள் காலையில் அந்த நலங்குலாம் வைப்பாங்கள்ல, நலங்கு வச்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பூஜைக்கு வந்து மாடுக்கு பண்ணுற மாதிரி, அதாவது அது என்ன சொல்கிறது, மாப்பிள்ளை போய் மாடுக்கு பூஜை பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வழக்கில் இருக்குது போல். ஸோ அதை வந்து அவன் தனியாக போய் பண்ணிட்டுருக்கானா. ஸோ வந்து இவன் ஏதோ பொருள் வந்து விட்டு போயிட்டான் போல். ஸோ அதனால வந்துட்டு பாட்டி வந்து இந்த பொருளை போய் ஜேகேட் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோடனே, ஜேகேட் நான் ஏன் கொடுக்கணும், ஜேகே மாமா அப்படின்னு சொல்லி, ஓகே ஜேகே மாமாட்ட நான் போய் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற, பூஜை பண்ணிட்டுருக்கான் பின்னாடி, போ கொடுத்துருவா அப்படின்னு சொன்னோடனே, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு கொடுக்க வரும்போதுட்டு ஜேகே அப்படின்னா, என்னம்மா அப்படின்னா, இது ஒன்று கொடுக்க சொன்னாங்க பாட்டி அப்படின்னா, இங்கே வந்து கொடு அப்படின்னா, ஐயோ அங்கே நாறுது ஜேகே. என்ன ஜேகே, நீங்கள் மாமா என்ன கொடுக்க மாட்டீங்க, ஜேகே தான் கொடுவீங்களா? சத்தியமாக அங்கே நாறுது, என்னால் வரமில்லடி, இங்கே வச்சு இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போய்க்கோ, நீங்கள் வா அப்படி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் மூக்க மூடிக்கிட்டே வரீங்க. ஐயோ கடவுளே, இதுக்கு தான் சிட்டிலே வாழணும், கிராமத்துலலாம் வந்து கல்யாணமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வரீங்க. இந்த அப்படி இங்கே வா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்கிறோம். ஜேகே என்ன 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 அப்படிங்க, இங்கே பாரு லக்ஷ்மியை பாரு, சாமி கும்பிடு. லக்ஷ்மியா யாரு அப்படி, இங்கே பாரு மாடு இல்லை லக்ஷ்மி, மாடுதான் இல்லை, ஆமாம் ஹாய் சொல்லு. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் அது அப்படியே டக்குனு அந்த மாடு வந்து உங்ககிட்ட அப்படியே வருது. அது என்ன கிட்ட வருது, ஜேகே நான் பூடி அப்படின்னு சொன்னால், அது ஒன்றும் செய்யாது அப்படின்னா, ஜேகே அது கரெக்டாக அவங்க கையை அப்படியே லிக் பண்ணிட்டு போனோடனே கற்றுக்குன்னு கத்துறீங்க. எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டிலேருந்து. எதுக்கு அப்படி கற்றுன்னு கத்திட்டு ஜேகே முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி, அது எப்படி சொல்ல, பிகி பேங்க் ஏறுற மாதிரி ஏறுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஏறி கற்றுன்னு கத்துறீங்க. ஒன்றும் இல்லை, லக்ஷ்மி வந்து பாசமாக உன்னை வந்து தடவிட்டு தான் போச்சு, தடவிட்டு போல என்ன லிக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஐயோ எனக்கு டிசீஸ் வரப்போகுது, எனக்கு என்ன ஆக போகுதுன்ற, நான் செத்துருவேன் போல் அப்படி.
சிட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே பிரேவாக இருப்பாங்கன்னு பார்த்தா நீ என்ன இப்படி பயப்படுற இறங்கு அப்படின்னா ஐயோ அதை போக சொல்லுங்கள் எனக்கு இந்த இடமே வேண்டாம் ஒரே நாத்தமாக நாறுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராங்க. மிச்சம் எல்லாமே சிரிக்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே. சரி இறங்கு அப்படின்னா ஐயோ ப்ளீஸ் ஜேகே அங்கே மட்டும் போய் இறக்கி விட்டுறேன் ப்ளீஸ்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து இறக்கி விட்டு போகிறோம். அந்த பின் வாசல் கிட்ட வந்து இறக்கிட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நாள் ஃபுல்லாக போகும். ஸோ அதே மாதிரி வந்து மேரேஜ் டேவும் வந்துருச்சுது. ஜேகே நல்லா ஒரு சிரிப்போடு வந்துட்டு அதில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டு ரொம்ப சிரிக்காத, ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் உன்னை வந்து உரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிட்டு போகிறீங்க அவன்கிட்ட. பொறுமையாக இருவேன் ஒன்றும் இல்லை சரியா, ரொம்ப யோசிக்காத, என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூட நல்ல ஒரு கான்வர்சேஷன், நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. ஒரு சண்டை போட்டாலும் வந்துட்டு எதுனாலும் பேசிக்கிறது ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதே மாதிரி கல்யாண நாளும் வந்து அப்புறமா அந்த தாலி கட்டுற நேரமும் வரப்போகுது. ஸோ பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொன்னோடனே வந்துட்டு அங்கே எல்லோரும் பொண்ணு தேடுறாங்க. பொண்ணு கிடைக்கவே இல்லை. பொண்ணு வரமா வந்து ஒரு இன்னொரு ரிலேஷன் இருக்குது, எனக்கு வந்து இந்த பையனை பிடிக்கல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்ட்டு, நான் அவன் கூட தான் ஓடி போகிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நைட்டே எழுதி வச்சு போல் இவங்க யாரும் அதை பார்க்காம காலையில் தேடுறாங்க. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கே மேரேஜாக இருந்தது. நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு சாரீ கட்டி தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கலரில் சாரீ கட்டி ஒரு மினிமலாக மேக்கப், மினிமலாக ஜுவல்ஸ் போட்டு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக க்யூட்டாக இருக்கீங்களா. பார்த்துட்டு ஜேகே அப்படியே பார்க்குறான். அப்போ தான் வந்துட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்காது அங்கே. மற்றபடிக்கு அங்கே பின்னாடி அந்த ரூம் கிட்ட தான் நான் தெரிஞ்சிருக்குமா. நடு வீட்டை தான் மேரேஜ். ஸோ அங்கே வந்துட்டு இங்கே வாவே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போனேன். என்ன ஜேகே அப்படின்னா எனக்கு இப்போ வந்துட்டு உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த பொண்ணை வேணால் போஸ்ட் ஏரியா. சும்மா ஜேகே காமெடி பண்ணிட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் கலாய்ச்சிட்டுருக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜேகே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி அப்படி வச்சுக்கலாமா. ஆனால் ஜேகேக்கு உங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட் டே உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ தான் சொல்லுவான் அந்த பொண்ணை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உன்னைய பார்த்தேன்னா உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், உன்னைய வந்து ஃபோர்ஸ் மேரேஜ்க்கு நான் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் பேசுவான். சும்மா ஜேகேன்னா நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்புறமா வந்து இந்த மாதிரி பேசினோன்னே எல்லாருமே என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே காதில் விழுது. பாவம் எவ்வளோ பெரிய வீட்டு கல்யாணம், பெரிய மில் ஓனரோட பையன் பெரிய வீடு, ஊர்லேயே பெரிய வீடு, இவனுக்கெலாம் இப்படி ஆகணுமா, தங்கமான பையன் இவனுக்கெலாம் இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவான். இவனுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஏன்னா இப்படி ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி எல்லாருமே பிரேவாக இருப்பான். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காய். எதுனாலும் டேக் இட் ஈஸின்னு இருக்கிறது, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை பார்த்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு வந்து தாங்கவே முடியல. இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே. ஸோ அதனால ஓகேன்னு சொல்லி மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பான். அப்புறமா ஒரு மாதிரி தலை குனிஞ்சு போய் ஒரு மாதிரி குறுகி போய் உட்காந்துருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கான். எல்லாருமே அவ்வளோ அந்த பையன் வந்து பட்டணத்துலலாம் படிச்சுட்டு வேறு வந்திருக்கான். அந்த பையனுக்கு இந்த மாதிரி நிலமை வேறு. அவன் அங்கேவே இருந்திருக்கலாம் போல், ஏதோ ஒரு பிள்ளைங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு இவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு இந்த வயலில் வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு அடக்கமான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி ஓடிக்காரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை என்ன இந்த வீட்டில் வந்துட்டு ஒரே பாவமாக இருக்க போகுது போலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அவன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, அவனை பற்றி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக போகுது. இப்போ வந்து ஜேகே அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அம்மா நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க, என்ன பண்ணனே தெரியாமல். அப்புறமா வந்துட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது, ஏன்னா கல்யாணம் அந்த வீட்டில், ஸோ அதை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக உங்கள் அம்மாட்ட வந்துட்டு உன் பொண்ணை தெரியா உன் காலில் கூட விடுறேன்னு சொல்லிட்டு, அதாவது உங்கள் அம்மாவோட அம்மா தான்ல. ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் அம்மாவோட அம்மாவால் காலையே விழ வந்துட்டோடனே அவங்க அம்மா எதுக்குமா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. என்னம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ என்ன என் பொண்ணை தான் கல்யாணம் வைக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் புருஷனுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இப்படின்னா பொண்ணு கேட்டுக்கலாம் வேண்டி அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் நான் சொல்கிறத கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசிட்டு நேரம் அவங்க கையை பிடிச்சி எடுத்து வராங்க. அம்மா என்னம்மா அப்படிங்கிற இங்கே வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காருமா. அம்மா நான் எப்படிம்மாம்மா. அப்போ வந்து ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்குறான். அம்மா அதை நீங்கள் சும்மா இருங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே உட்கார வைக்காதீங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காரணம் இப்போயும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் 2 மாதம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிறான். அதெல்லாம் இல்லை ஜேகே, உனக்கு என்ன தெரியும், அமைதியாக இருன்னு சொல்லிட்டு பாட்டி பேசுகிறாங்க. ஜேகே அம்மாவும் பேசிட்டுருக்காங்கட்டு. அப்போ வந்துட்டு ஜேகே அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு வாயன், ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நீ மறந்துடு, உனக்கு இது ஓகேன்னு தோணலை
வேண்டான்னு தோணுச்சுன்னா நீ வேண்டான்னே சொல்லிடு. வேணும்னு நான் சொல்ல வரல. இங்கே மிச்சவங்களுக்கு வந்துட்டு நீ நல்லவளாக இருக்கணும்லாம் நமக்கு ஒன்றும் இது இல்லை. நீ ஒன்றை மட்டும் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு. எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொன்னதுக்காக நம்ம ஓகே சொல்லிட்டு இது முடிவு கூடாது. இது உன் லைஃபு, நீ இது பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு ஜேகே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். அந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு அவன் தெளிவாக சொல்லிட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்போ உனக்கு ஜேகே எல்லாமே ஓகேவா, என்ன மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு எதுனாலும் ஓகேவா, நீ சொல்கிறது தான். சரி ஜேகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசினோடனே ஜேகேக்கு ஒரு ஷாக்கு. வாய் நீ ஒழுங்காக பேசுகிறல்ல, உனக்கு எல்லா சிந்தனையும் இங்கே தான் இருக்குது இல்லை, வேறு எங்கேயும் உட்காந்து அலைப்பாயிட்டு இது மாதிரிலாம் பண்ணாத. இங்கேனா கிராமத்தில் தான் இருக்கணும், சிட்டிக்கெலாம் போக முடியாது. இங்கே தான் இருக்க மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். இங்கே இருக்கவங்க மாதிரி நீ உனக்கு சேரு பிடிக்காது, சேரில் மிதிக்கணும் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு தெளிவாக வந்து உட்காந்துட்டீங்க நீங்கள். அப்புறம் என்ன, அப்புறமா எல்லாருக்கும் ஹாப்பியாக இப்போ மேரேஜும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து அனுப்புவாங்கள்ல. ஸோ அப்போ வந்துட்டு காலையில் வேகமாலாம் வந்துடாத வாயன், நல்லா மெதுவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாகவே வா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கே இருக்கவங்க கிராமத்தில் இருக்கவங்களாம் பேசுவாங்கள்ல. ஸோ அப்படி பேசினோடனே உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறான்னு புரியல. நீங்கள் ஃபுல்லாக சிட்டியில் தான் வந்திருப்பீங்க, சும்மா 2 நாள் 3 நாள் தான் வந்திருப்பீங்க இங்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்யுது, அப்புறமா அந்த ரூம்குள்ளே வந்து அவங்களை அமுச்சு விட்டுறாங்க. ஏன் இங்கே இருக்கவங்களாம் இப்படி பேசுகிறாங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே இருக்கவங்களாம் வந்து உள்ளே வரும்போது நடந்து பேசிட்டே வரீங்க. ஜேகே அவங்கள பசிச்சுட்டே இருக்கலாம். பரவாயில்ல, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன், கடைசியில் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா இரு ஜேகே, இவங்க ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காலையில் வேகமாக எழுந்திரிக்க மாட்டேன், நான் நல்ல காலத்தில் வேகமாக எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே அந்த பால் டைம்லாம் கொடுத்துருப்பாங்களா கீழே வச்சுட்டு, இந்தா எதுக்கும் உனக்கு வந்து பால் கொடுக்க சொல்லியிருக்காங்க, குடிச்சிரு நீ, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உனக்கு விவரம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன விவரம்? இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட். ஓ அதுவா, நான் வந்து நீ அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் ஜேகே. ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நானும் அதான் சொல்ல வந்தேன், நீ ரொம்ப பேசாத சரியா, படுத்துங்குவேன் என்ன. பரவாயில்லையே புரிஞ்சுக்கிறியே அப்படின்னா, ஒரு வாரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்க, இது கூடயும் புரிஞ்சுக்கிறேன், நான் என்ன மனுஷன் அப்படின்னா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துங்குறீங்க. நீங்கள் படுத்துட்டீங்க. படுத்தோடனே வந்து ஜேகே சொல்கிறான், இதான் நம்ம பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ ஒரு 4 பில்லோ வைக்கிறான் நடுவில். எதுக்கு பார்டரு அப்படிங்கிறான். இதை தாண்டி நீ வர நானும் வரமாட்டேன். ஓ அப்படி வந்துட்டோன்னா நினச்சிருது, வந்துட்டா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்டா, என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. நான் வரமாட்டேன், நான் அப்படியே படுத்துங்கிற கேஸு. நீ எப்படின்லாம் தெரில, உருண்டு உருண்டு வந்து என் மேலே காலை கையை போட்டேன்னா நீ மேலே பனிஷ்மெண்ட் சொல்லு அப்படின்னு சொன்னால், தினமும் காலையில் எனக்கு டீ போட்டு தரணும். டீயா? நான் சிட்டிலேருந்து வந்த பொண்ணை டீ போட சொல்கிறியானே, எனக்கு டீ போட தெரியுமான்னு நினச்சிட்டுக்கிறியா? எனக்கு கிச்சனில் ஒரு வேலை பண்ண தெரியாது தெரியுமா? அது பனிஷ்மெண்ட்ப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ராமிஸை வந்து ஒழுங்காக வச்சுக்கணும், பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும், இப்படிலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டீல், நான் வந்து வரமாட்டேன் இந்த பில்லோ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா நீங்கள் ஜேகே மேலே ஏறி படுத்து கிடப்பீங்க. ஜேகே பார்த்து திருச்சிட்டு, இந்த பொண்ணை திருத்தவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கும் போது 5 o'clock ஆயிடுச்சு. 5 o'clock எப்பவுமே கிளம்பிடுவானா. ஸோ வந்துட்டு வந்து ஒரு 5 o'clockலேருந்து எழுப்புறான். வயன் எந்திரி, கொஞ்ச நேரம் தூங்குறேன் விடுங்க அப்படின்னா, வயன் எந்திரி வயன், பொண்டாட்டி எந்திரடி அப்படின்னா, பொண்டாட்டியா? யார் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அவன் மேலே தான் நீங்கள் படுத்துருப்பீங்களா. ஸோ அவன் வந்து செஸ்ட் மேலே நீங்கள் கையை வச்சுட்டு இப்படி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சோடனே வந்துட்டு யார் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன் அப்படின்னா, காலையில் இதுக்கு எழுப்புற ஜேகே அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். இது காலையிலலாம் இல்லடி, இந்நேரம் நான் கிளம்பி கீழே வந்து வயலுக்கு போகிற நேரம், நீ எந்திரி நேரம் ஆயிடுச்சுடி, என் மேலே படுத்துட்டு உசுரை வாங்குறடி. காலையிலலாம் வந்துட்டு எல்லா ஒய்ஃபும் வந்து டீ போட்டு தாண்டி கொடுப்பாங்க, ஏன்டி பண்ணுற, இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட் டீ தாண்டி போட்டு வாடி நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள. ஜேகே என்ன ஜேகே இப்படி பண்ணுற? ஆமாம் அங்கே பாரு, ஏதோ டீல்னு சொன்ன நைட்டுக்கு வந்துட்டு பாரு, அதை தாண்டி வந்துட்டேல. ஜேகே ப்ளீஸ் காலையில் 5 மணிக்கு யாராவது எந்திரிப்பாங்களா? இதெல்லாம் காலையிலே இல்லை, இதெல்லாம் க்ரைம் தெரியுமா அப்படின்னா, என்னை கிளம்பிட்டேல, அது க்ரைம்லாம் இல்லை. ஜேகேம்மா ப்ளீஸ்மா. ஜேகேம்மாவும் இல்லை, எந்த அம்மாவும் இல்லை, நீ ஒரு ஃபார்மரோட ஒய்ஃப், ஞாபகம் இருக்கா? சரி
வரேன் அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ காலையிலே பார்த்தா எல்லாருமே அங்கே கிச்சனில் இருந்து உட்காந்து சமைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அம்மா வந்து தேடுறீங்க. அம்மா அவனை என்னடி வயன் எந்திரிச்சிட்டியா? வா குளிச்சுட்டு வா. மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரா? அப்படின்னு அவன் எந்திரிச்சு கிளம்பிட்டான். அவன் இவன் பேச மாமான்னு பேசுனா, மாமாலாம் இல்லைம்மா ஜேகே தான் போகணும். மெதுவாக பேசி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க டக்குன்னு அப்படின்னு சொன்னோடனே, மெதுவாக பேசு, ஜேகேலாம் கூப்பிடக்கூடாது, மாமா தான் கூப்பிடணும். சரி மாமானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் புருஷன் ஏன் சமைக்கணும் காலங்காத்தால அப்படின்னா, அவன் டீ போட்டு அவன் இல்லை. ஓகே மாமா டீ போட்டு கொண்டு வர சொன்னாங்கம்மா அப்படின்னா, போய் போடு, நீ தான் போடணும்னா. அப்போ உங்களுக்குலாம் டீ போடல நீங்கள் அப்படின்னா, எங்களுக்கு போட்டுருப்போம். உன் புருஷன் நீ தான் டீ போடணும்னா, நான் இதுக்குமா டீ போட முடியாது, டீ போட்டு வச்சுருக்கேம்மா, சூடு மட்டும் ஆற்றி கொடுக்குமா கையில். ஃபஸ்ட் டேவே இப்படிலாம் பண்ணக்கூடாது வா என்ன அப்படின்னா, ஓகே நான் போடுறேன் எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா வந்து உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடுறீங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா வந்துட்டு, நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு தூக்கி கொட்டியிருப்பீங்க. உங்கள் அம்மாவும் கவனிச்சிக்க மாட்டாங்க. ஜெய்க்கு மட்டும் நல்லா உங்களுக்கு போட்டுக்க மாட்டீங்க, அவனுக்கு மட்டும் நல்லா வந்துட்டு போட்டு, அப்புறமா வந்துட்டு அவன் கரெக்டாக கீழே இறங்கி வந்திருப்பான். நீங்கள் வந்துட்டு மாமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. மாமா நாங்கள் டீ. என்னம்மா அப்படின்னா, ஜேக்கு ஒழுங்க டீயை வாங்கி குட்டி, இங்கே எல்லோரும் மாமான்னா இருக்கு அப்படி சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே மெதுவாக பேசியிருப்பீங்களா, பல்ல கடிச்சிட்டு மெதுவாக பேசியிருப்பீங்க. அவன் கேட்குற மாதிரி மட்டும் அப்புறமா டீயை குடிச்சோடனே அவனுக்கு வந்து, ஐயோ இவ ஏதோ பண்ணிவிட்டு எனக்கு என்ன விஷம் கலந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனம் குடிச்சிட்டு, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, சாப்பாடு ரெடியாக இருக்காம்மா, இந்தா பிஸ்குட்டு தோசை சுட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா அப்போ தான் கிச்சனுக்குள்ளே பார்த்தோன்னே நீங்கள் எல்லாம் வந்து பால், இந்த சக்கரை டப்பா, டீ டப்பாலாம் அங்கே இருக்குல்ல. ஸோ அதை பார்க்கும்போது உப்பு எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஏண்டி உப்பு எதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கம்மா? அது உப்பு இல்லைம்மா சக்கரைம்மா அப்படின்னு சொல்லி. சக்கரையா? ஏண்டி அது உப்புடி ஏதாவது தான் கலந்து ஊற்றியா? மாப்பிள்ளை குடிச்சிட்டாரா? அதெல்லாம் குடிச்சிட்டானே, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏண்டி கல்யாணம் முதல் நாளே ஏண்டி இப்படி பண்ணுற அவனை? அப்படின்னா, ஒன்றும் இல்லை தோசை சுடுதார் சொல்கிறாரு. இப்போ என்ன செய்ய? சரி ஒதையா சொல்லு, சட்னி ஏற்கனவே அரைச்சி அங்கே வச்சுருக்கோம், அதை வச்சுரு தோசை சுடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் சுடுறீங்க, உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் தவிர மற்ற எல்லாமே வருது. ஒரு பெரிய ஒரு மேப்பையே வரைஞ்சி வச்சுட்டீங்க அங்கே உட்காந்துட்டு. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அம்மா இது என்னமா கருகி போயிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 தோசை சுட்டுருப்பீங்க. அவன் ஜேகே வந்துட்டு அவன் கூப்பிட்டு இருக்கிறான், ஒயன்மா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, இந்த வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ சுடுமா, என்னமோ நீ என்ன உன் புருஷனா செய்தோ சண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சுட வரத்துக்குள்ளே வந்துட்டு உங்கள் பாட்டி வந்து, அவள் சுடுறது தான் வந்துட்டு அவன் புருஷன் தரணும், நீ ஒன்றும் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிட்டான். அப்புறமா சரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கருகுன தோசை பிஞ்ச தோசையெல்லாம் தூக்கிட்டு, தோசை வந்து இட்லி மாவு ஐ மீன் இட்லி மாதிரி ரோலாகி இருக்குது சரிங்களா. அதை வேற அங்கே ஒரு 4 உருண்டை, அப்புறமா வந்து ஒரு 2 கருகி போட ஒரு தட்டு மாதிரி இருக்குது தோசை. அதை போய் கொண்டு சட்னி மட்டும் வச்சு கொடுக்குறீங்க. அவன் அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். வயன் இது என்னது அப்படின்னா, தோசை மாமா அப்படின்னு. தோசை உங்கள் ஊர் தோசையா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி வயன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக எப்படின்னா ஜேகேக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். தோசைனா இந்த மாதிரி தான் இருக்கணும், நெய் ஊற்றி கரெக்டாக இந்த அளவில் இருக்கணும், அப்படி தான் வந்து அவன் இருப்பான். யாராவது சின்ன இந்த கருகினது கொஞ்சம் ஓவர் ரோஸ்ட்டாக எனக்கு கூட பிடிக்காது. அந்த மாதிரி கேஸு வந்துவேன். அவன் வந்துட்டு இப்போ டீயில் வந்து உப்பு கலந்தது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரியும், மற்றபடிக்கு எனக்கு தெரியாது. இதை தோசை சுடுறது எல்லோரும் பார்த்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவனும் கிளம்பிட்டான். ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கன்டினியூஷன் செகண்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். பாய்.